அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நாம் இந்த நிகழ்ச்சியில் 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதத்திற்கான பலன் பார்க்க போகின்றோம். முதலில் பொது பலன் என்னவென்று பார்த்திடலாம். அதற்கான கிரக நிலையும் எப்படிப்பட்ட பலன் தரும் என்று பார்ப்போம். யார் யார் எங்கே இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஒவ்வொரு மாதமும் கிரகங்களின் நிலைகளை பொறுத்து தான் பலன்கள் வேறுபடும். அந்த வகையில் 2024ஆம் ஆண்டு 7வது மாதமான ஜூலை மாதத்திற்கான நிகழும் கிரக பெயர்ச்சிகளாலும் பல மங்களகரமான யோகங்களும் உருவாக உள்ளன. இந்த யோகங்களால் ஜூலை மாதமானது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களே கொண்டு வர போகின்றது. ஜூலை மாதத்தில் சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன் என பல கிரகங்களின் பெயர்ச்சி பல விதத்தில் 12 ராசிகளின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த மாதத்தில் சில ராசிகளுக்கு மிகவும் அற்புதமான பலன்கள் கிடைக்கவும் போகின்றது. இந்த மாதத்தில் கிரக பெயர்ச்சி என்று பார்த்தால் ஜூலை மாதம் 7ஆம் தேதி 2024 கடகராசியில் சுக்கிர பகவான் பெயர்ச்சி நடக்கப் போகின்றது. ஜூலை மாதம் 12ஆம் தேதி 2024 மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆகின்றார். ஜூலை மாதம் 16ஆம் தேதி 2024 மிதுன ராசியிலிருந்து சூரிய பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். ஜூலை மாதம் 19ஆம் தேதி 2024 சிம்ம ராசிக்கு புதன் பகவான் பெயர்ச்சி ஆகின்றார். ஜூலை மாதம் 31ஆம் தேதி 2024 சுக்கிரன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். இப்படிதாங்க இந்த மாதத்தில் கிரக பெயர்ச்சி நடக்கின்றது. ஜூலை மாதத்தில் நடக்கும் கிரக பெயர்ச்சிகளாலும் யோகங்களாலும் சில ராசிகளுக்கு கிடைக்கும் அற்புதமான பலன்கள் என்னவென்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கான இந்த 2024ஆம் ஆண்டின் ஜூலை மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் வழங்கும் என்று பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்திற்கான உங்களுக்கான கிரக நிலை எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 10ஆம் வீட்டின் அதிபதியான சூரியன் மாத தொடக்கத்தில் சுக்கிரன் கிரகத்துடனும் 8ஆம் வீட்டில் அமர்வதால் இந்த சூழ்நிலையும் உத்தியோகத்தில் ஏற்றத்தாழ்வுகளை உண்டாக்கும். யாராவது உங்களுக்கு எதிராக சதி செய்யலாம். அதன் காரணமாக நீங்கள் உங்கள் பதவியை ராஜினாமா செய்யக்கூட நேரிடும். எனவே ஒவ்வொரு அடியும் முன்னோக்கி நகர்த்துவதில் மிக மிக கவனமாக இருங்கள். நீங்கள் ஏதேனும் தவறு செய்திருந்தால் அதனால் நீங்கள் சிக்கல்களை சந்திக்கவும் நேரிடும். ராகு உங்களுக்கு 5ஆம் வீட்டில் இருப்பார் மற்றும் 5ஆம் வீட்டின் அதிபதி குரு உங்கள் ஜாதக 7வது வீட்டில் இருப்பதால் மாதம் முழுவதும் இருப்பார். உங்கள் கல்வியில் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பீர்கள். உங்களின் புத்திசாலித்தனமும் அதிகமாக இருக்கும். சிறிய விஷயங்களை கூட நீங்கள் மிக எளிதாக புரிந்து கொள்வீர்கள். உங்கள் படிப்பில் உங்களுக்கு நன்மை தரும். ஆனால் ராகுவால் உங்கள் கவனம் சிதறும். சம்பந்தமில்லாத விஷயங்களில் கவனம் செல்லும். 2ஆம் வீட்டின் அதிபதி குரு உங்கள் 7வது வீட்டில் இந்த மாதம் முழுவதும் தங்கி 11வது வீடு மற்றும் 3வது வீட்டை அவர் பார்ப்பார். இதன் காரணமாக உங்கள் உடன் பிறந்தவரிடமிருந்து நல்ல ஆதரவை நீங்கள் பெறலாம். உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே இணக்கமான மற்றும் கூட்டுறவு வார்த்தைகள் மூலம் பரிமாற்றப்படும். உங்கள் மூத்த சகோதரர்கள் உங்களுக்காக உதவுவார்கள். ராகுவும் நீங்களும் ஆடம்பரமான மற்றும் பெரிய விஷயங்கள் மற்றும் வாக்குறுதிகளை பேசுவீர்கள். அதை நீங்கள் சரியான நேரத்தில் நிறைவேற்ற முடியாமல் போகலாம். இந்த விஷயம் உங்களின் நெருங்கிய நண்பர் அல்லது அன்பானவரால் வெறுப்படைய செய்யும். இதன் காரணமாக சில தவறுகளையும் புரிதல்களையும் சிக்கல்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடும். எனவே பொய்யான வாக்குறுதிகளை நீங்கள் அளிக்காதீர்கள். வெறுப்புடன் எந்த வாக்குறுதியையும் கொடுக்காதீர்கள். உங்கள் உறவுகளை நன்கு புரிந்து கொண்டு அவர்களுக்கு சேவை செய்ய முயலுங்கள். செவ்வாயில் ரிஷபராசியில் பயிற்சியாவதால் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில கசப்புகளும் உஷ்ணங்களும் அதிகரிக்கலாம். கவனமாக இருங்கள். உங்களுடைய தாய் தந்தையார் சரியான கருத்துக்களை சொல்வார்கள். இது உங்களுக்கு ஈகோ மோதலுக்கு வழிவகுக்கும். முடிந்தவரை அடுத்தவர்கள் பேச்சை கேட்க வேண்டாம் மற்றும் வாக்குவாதங்களை நீங்கள் அனுமதிக்காதீர்கள். இப்படி செய்தால் உங்கள் திருமண வாழ்க்கை வெற்றி பெறும். 11ஆம் வீட்டில் இருக்கும் குரு பகவான் அங்குள்ள அம்சங்களும் உங்களுக்கு வருமானத்தை அதிகரிக்கும். நீங்கள் வியாபாரம் செய்தாலும் அல்லது வேலை செய்தாலும் இரு துறைகளிலும் உங்களுக்கு நிதி ஆதாயம் கிடைக்கும் மற்றும் குரு கிரகத்தின் ஆசீர்வாதம் இந்த பணிகளில் உங்களுக்கு உதவும். ராசிக்கு அதிபதி செவ்வாய் மாத தொடக்கத்தில் இருந்து 6ஆம் வீட்டில் அமர்வதால் பிரச்சனைகள் அதிகரிக்கும். ஆனால் அவற்றிலிருந்து வெளியேறவும் உதவும். மற்றவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமலும் கவனமாகவும் வாகனம் ஓட்ட வேண்டும்.
உங்களுக்கு நிதிநிலை எப்படி இருக்கும் என்று பார்த்தால் நிதி விஷயங்களில் நியாயமான முறையில் நன்றாக இருக்கும். திடீர் வருமான வரவு அசாதாரணமான வழிகளில் வரலாம். பங்கு சந்தைகள் மூலமும் வர்த்தகம் மூலமும் ஊடகம் மூலமும் நீங்கள் சம்பாதிக்கலாம். நிதிகள் தேவைகளை நிர்வகிப்பதற்கு கடன் வாங்க வேண்டிய தேவையும் ஏற்படலாம். இந்த மாதம் சில நிதி சிக்கல்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்றாலும் அவற்றை நீங்கள் சமாளிக்கவும் முடியும். உங்களுடைய உடல்நலம் மற்றும் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். அரசாங்கத்தின் வரிகள் மற்றும் பிற வரிகள் தொடர்பான செலவுகளும் இந்த மாதத்தில் மேற்கொள்ளப்படும். உங்களுடைய வீட்டை பழுது பார்த்தல் அல்லது புதுப்பித்தல் மற்றும் சில சமயங்களில் இடமாற்றம் போன்றவற்றை கூட நீங்கள் பணம் செலவழிப்பீர்கள். உங்களுக்கு உத்தியோகம் எப்படி இருக்கும் என்று பார்த்தால் இந்த மாதம் உங்களில் தொழில் சிறப்பாக இருக்கும். மேலும் நீங்கள் பணம் மற்றும் பதவியில் முன்னேற்றமும் மற்றும் வளர்ச்சியையும் பெறுவீர்கள். உங்களின் முதலாளி தொழிலுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இந்த மாதத்தின் முதல் பாதியில் பணியிடத்தில் காரசாரமான வாக்குவாதங்களும் ஏற்படலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் அமைதியான குணத்தை தான் வெளிப்படுத்த வேண்டியிருக்கும். வெளியூர் அல்லது தொலைதூர பயணங்கள் வேலையின் ஒரு பகுதியாகவே அல்லது வேறு விதமாகவோ செல்ல வாய்ப்பு கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழிலிலும் முன்னேற்றமான காலமாகத்தான் இருக்கும். உங்களின் சாதுத்தியமான அணுகுமுறை உங்களுக்கு வெற்றியை பெற்று தரும். முக்கியமான பிரச்சனைகளில் வழிகாட்டியிடமிருந்து வழிகாட்டுதலையும் பெறலாம். உங்களுடைய அழுத்தமும் சமாளிக்கக்கூடிய அளவில் தான் இருக்கும். உங்களுக்கு தொழில் எப்படி இருக்கும் என்று பார்த்தால் விருச்சிக ராசிக்காரர்களால் மேற்கொள்ளப்படும் வியாபாரமும் விரிவடையும். இந்த மாதம் அபரிதமான லாபமும் கூடும். மாதத்தின் முற்பகுதியில் வியாபாரத்தில் சங்கடமான சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். இருப்பினும் வியாபாரம் நல்லாதான் இருக்கும். இதன் மூலம் ஆதாயமும் கிடைக்கும். தொழில் பங்குதாரர்கள் சற்று பிரச்சனைகளை உருவாக்கலாம். வியாபாரத்தில் நல்ல கட்டுப்பாடும் அதிகாரமும் இருக்கலாம். பூர்வீகத்திற்கு இந்த மாத இறுதியில் அதிக செலவுகள் செய்ய முடியும். அரசு விதித்துள்ள விதிகள் உங்கள் தொழிலுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வணிகத்திற்கு இன்றியமையாத இணக்கம் மற்றும் விதிமுறைகளை நிறைவேற்றுவதற்கு அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உங்களுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்று பார்த்தால் விருச்சிக ராசிக்காரர்களின் ஆரோக்கியம் இந்த மாதத்தில் ஒரு கலவையான காலகட்டத்தை காண முடியும். முதல் பாதியில் சில சௌரியங்கள் இருக்கும். இந்த மாதத்தின் இரண்டாம் பாதியில் மீட்பு சாத்தியமாகும். மன அமைதி குறைவாக இருக்கும். உணர்ச்சிகள் தூண்டுதலாலும் இருக்கலாம். எலும்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள் சற்று வரலாம். வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருங்கள். மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்த்தால் விருச்சிக ராசி மாணவர்களுக்கு இந்த மாதம் கல்வியில் நல்ல காலம்தான் சொல்ல வேண்டும். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் தாமதங்கள் மற்றும் தடைகள் இருந்த போதிலும் அவற்றை முறியடிப்பீர்கள். உடல்நல குறைவால் முதல் பாதியில் கவனம் செலுத்த முடியாமலும் மந்தமாக இருக்கும். கூடுதல் முயற்சிகள் கல்வி மற்றும் தேர்வுகளில் வெற்றி தரும். தங்கள் ஆசிரியர்கள் மற்றும் வழிகாட்டுதலின் ஆலோசனை வழிநடத்தப்படும். மாணவர்கள் ஜூலை மாதத்தில் கல்வியில் வெற்றி பெறவும் முடியும். இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் கல்வி பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுக்கான இந்த மாதத்தின் பரிகாரம் என்னவென்று பார்த்தால் சிவன் கோயிலுக்கு சென்று வெள்ளை சாந்தனத்தை அர்ச்சனை செய்யுங்கள். அனைத்தும் உங்களுக்கு நன்றதாக நடக்கும்.